ஐயா வணக்கம். நீங்களும் இந்த மடத்தில் ஒரு கமிட்டி மெம்பர் இல்லைங்களா? ஆமாங்க, நான் ஒரு கமிட்டி. உங்கள் பேரை சொல்லிட்டு நீங்கள் எந்த ஊர், எவ்வளோ நாள் இந்த மடத்தோட நடிகை? கரூர் மாவட்டம் புகழூர் தாலுக் நடையனூர் கிராமம். என்னுடைய தப்பான பெயர் குலசேகர ராமானுஜாசர். அவருடைய பகுதியில் ஆனந்த ராமானுஜம். எங்கள் அப்பா வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தில் பிறந்தவங்க. அவங்களாம் இப்போ கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தில் இந்த வைணவெல்லாம் அதிகமாக ஈடுபாடு இல்லைங்க. இவர் ரொம்ப வைணவ ஈடுபாடு இருந்து சீரத்துக்கு வந்து இந்த சேலம் நஞ்சீர ராமானுஜோடத்தில் வரவும் போகவும் அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கினாருங்க. அந்த இடத்த வந்து அவர் வந்து கட்டி குடியிருந்தாருங்க. அப்போ குடியிருந்துக்கிட்டு இந்த சீனிவாச ஜெயர்னு நம்ம பலகாட்சியர் மடத்தில் அவர் தான் இருந்தாருங்க. அவர்கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் செஞ்சு எங்களுக்கெல்லாம் செஞ்சு வச்சாருங்க. செஞ்சு வச்ச பிற்பாடு அப்புறம் நாங்கள் இந்த மடத்துக்கு ரொம்ப எங்கள் அப்பா வந்து ரொம்ப நெருங்கிய இதாக இருந்தாருங்க. அந்த காலத்துலேயே சீனிவாச ஜெயர் வந்து எங்கள் அப்பா ரொம்ப நம்புவாருங்க. எதாக இருந்தாலும் குலசேகரன்னு சொல்லிட்டு எதாக இருந்தால் எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாருங்க. அப்புறம் எங்கள் அப்பா பரமிச்சப்பாடு நான் இந்த இதுக்கு வந்துட்டேன்னு. நான் வந்து அப்போ அதிகமாக வர முடியலைங்க, நான் வேலையில் இருந்ததுனால. நீங்கள் வந்துட்டீங்க இல்லை, இங்கே வந்து இப்போ நீங்கள் வந்து அதுக்கு பிறகு வந்துட்டீங்க. உங்கள் அப்பா வந்து இங்கே இடத்த வந்து மடத்துக்கெல்லாம் எழுதி கொடுத்ததா சொன்னாங்களே, எந்த அதுங்க இந்த மடத்தை இந்த இடத்த வந்து எங்கள் அப்பா எழுதி கொடுத்தது காரணம்னா நாங்களாம் இல்லை. அப்போ வந்து சீரத்துக்கு அதிகமாக வரமாட்டோங்க. ஏதாவது ஒரு நாளைக்கு வந்தோம்னா கூட நான் உடனே கிளம்பி போயிடுவேனுங்க. அப்போ என்ன பாரு இறப்பா நாளைக்கு போல இல்லைப்பா எனக்கு வேலைக்குன்னு போயிடுவேனுங்க. அப்புறம் அவர் பார்த்தாரு, என்ன இவங்கெல்லாம் இப்போ இந்த இது வருமானங்களாக இருக்குது, இந்த வைணதுக்கு வருமானங்களாக இருக்குது, அதனால நம்ம ஏன் இந்த இடத்த வச்சிருக்கணும், மடத்துக்காக எழுதி கொடுத்தலாம் அப்படின்னு எழுதி கொடுத்தாருங்க. மடத்துக்கு எழுதி கொடுத்துருக்காரு. அந்த இடம் என்ன இருக்கு? அந்த இடம் தான் இப்போ இந்த இது செட்ஜி வச்சிருக்கிற இடம், கடை வச்சிருக்கிற இடங்க. அது வாடகை வசூல் பண்ணிட்டு இருக்காங்களா? அது மடத்தோடைய கண்ட்ரோல். அப்போ வந்துங்க இப்போ இந்த பிரச்சனையில போய் தலையிட்டு இருக்கிறவங்களை தவிர மற்றவங்களாம் வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து மடத்து கொடுத்தா கூடங்க சீனியாஜி வந்து நீ ஒரு சும்மா ஒரு இதுக்காக இரு, ஒரு 40 ரூபா ஒரு கொடுக்குற மாதிரி ஒரு இது பண்ணிக்க, நீ வாழ்நாள் பூரா நீயே இருந்துக்க, உங்கள் இது நீங்களே இருந்துக்குன்னு சொன்னாருங்க. எங்கள் அப்பா ஒரு அந்த இதெல்லாம் வசூல் பண்ணி அவர் வச்சுருக்காரு. ஒரு 40 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாருங்க. சும்மா நீ இருக்க வேண்டாம், ஏன்னா மடத்துக்கு எழுதி வச்சிட்டியல்ல, அதனால நீ சும்மா இருக்க வேண்டாம், ஒரு இதுக்காக கொடு அப்படின்னு சொல்லி பண்ணி வந்து. அப்போ வந்து எங்கள் அப்பா பரமிஷன் கொடுப்பாடுங்க. இவர் இந்த சேட்டோட வந்தால் சேட்டோட மாமனாருங்க, அவர் வந்து பார்த்துட்டு அந்த லட்சுமணன் ஜெயிக்கிட்ட போய் மடமெல்லாம் இது வீடெல்லாம் பூட்டி கிடக்குது, இவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆள் அனுப்பிச்சு பண்ணாருங்க. அப்போ வந்து நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோங்க. என்ன தப்புனா, அந்த நாங்கள் வந்து குடியிருந்துருக்கணுங்க. குடியில்லாமல் இருந்தால் தப்பாக போச்சு. குடியில்லாத தப்பாக போச்சுங்க. அதுக்கு கூட இந்த சேட்டு மாமனார் வந்துங்க சொல்லி அவங்க ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. அந்த இடத்த அந்த பத்திரி மூலிமா அவங்க ஆக்குபை பண்ணி இப்போ அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சரியாக வாடகையே கொடுக்காம இருந்து அப்புறம் தான் வாமனார் ராஜா வந்து முயற்சி பண்ணி கொடுப்பா மடத்துக்கு தானே கொடுக்க அப்படின்னு சொல்லி 1000 ரூபாயிலிருந்து இப்போ 18,000 பண்ணி கொடுத்துருக்காரு. நிறைய இடத்துக்கு அது மாதிரி பண்ணி கொடுத்தாருங்க. வாமனார் ராஜா வந்து அந்த மடத்துக்கு வந்து அவர் முந்தி இருந்த ஜியர் வந்து அவருக்கு உதவி பண்ணியிருக்கிறாருங்க. அந்த எண்ணத்து விசுவாசத்துக்காக ஏதாவது நம்ம இந்த மடத்தை நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் அவர் வந்து செஞ்சுட்டு இருந்தாருங்க. ஒரு சமுதாயம் வைணவத்தில் ஈடுபாடு உள்ளது செஞ்ச இந்த விட்டுருந்தா நேரம் இந்த இதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணி நல்லா கட்டளமாக கட்டி அருமையாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கலாங்க. அதுக்குள்ளே அந்த ஜீயர் வந்து வாமனராஜன் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை இது பண்ணி அப்புறம் அவர் வராமே இருந்தாருங்க. இந்த பெருமாள் வர அன்னைக்கு மட்டும் வந்து கூட வந்து அவர் தான் உபயம். அவர் எல்லா பெருமாள் எப்போ வர்றாரோ அப்போ அவர் வந்து அந்த உபயோகத்தை பணத்தை கொடுத்து அவர் நடத்திட்டு இருந்தாருங்க. அதே மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இந்த கட்சி ஓவியத்தில் வந்து அவர் வந்து நடத்திட்டு இருந்தார். இந்த கமிட்டி அதுக்கு கூட எங்களை 5 பேருக்கு கமிட்டியாக போட்டாங்க சர்க்காரில். அந்த 5 பேர் போட்டால் அந்த மொதல் மீட்டிங் நடத்தணுங்க. முதல் மீட்டிங் நடத்தி 30 நாளுக்குள்ள தலைவர் தேர்ந்தெடுத்து நீங்கள் அனுப்பணும்னு தகவல் கொடுத்துருந்தாங்க.
நாங்கள் உட்காந்து மீட்டிங் பேசிகிட்டு இருக்கும்போது வாமனார் ராஜா அங்கே இருந்தார். நீங்களும் வாங்க, நீங்கள் இருந்து கொஞ்சம் ஏதாவதுன்னா ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு அவர் நாங்கள் தான் கூப்பிட்டோம். அவர் வரமாட்டேங்கிட்டார். அவர் வந்து இல்லை நீங்களே தலைவரை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? முடியல. அதுக்குள்ள தான் இந்த பிரச்சனை வந்ததுனால அன்னைக்கு தான் தேர்ந்தெடுக்கணும். தற்காலிகமாக பண்ணியிருக்கேன். ராமராஜா நாங்கள் தான் 4 பேர் கூப்பிட்டோம். தற்காலிகமாக கோவிந்தராமராஜா நான் இருக்கேன்னு சொல்லி இருக்காரு. அதாவது ஒரு தலைவர் வேணும் இல்லை, கூப்பிட்டு அவர் இருந்தாருங்க. ஒரு அதுக்கு முன்னாடி ஜிஆர் வரமாட்டேன்ட்டார். இந்த கமிட்டிக்கு நான் எனக்கு இது இல்லை, கமிட்டிலாம் கிடையாது, கமிட்டிலாம் கிடையாது, இந்த கமிட்டிலாம் எங்களுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. அப்படின்னா அவர் 6 பேரை போட்டேங்கிறார். அவரை தனியாக சட்டத்துக்கு புறம்பு. அப்புறம் மறுபடியும் வந்தாருங்க. நான் தான் போய் கூட்டிகிட்டு இருந்தேங்க. வாங்க சாமி கொஞ்சம் வந்து உட்காருங்க அப்படின்னு ஜிஆர் கூட்டி வந்து உட்கார வச்சேங்க. அப்புறம் பேசி இருக்கும்போது அப்புறம் இவருக்கு இந்த கோவிந்தராமானுஜத்துக்கு இந்த ஜிஆருக்கும் ஏதோ வந்ததுங்க. அதுக்குள்ளே வெளியில் வந்து அப்புறம் ஒன்று தகராறு இருந்ததுங்க. நாங்களாம் அமைதிப்படுத்தினோம். சமைக்கும் ஜிஎஸ்ஆகி நீங்களாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அவரோட 2 பேரும் ஒன்றுக்கு தகராறு பண்ணி அப்புறம் நாங்கள் எல்லாம் விலை கூப்பிட்டு அப்புறம் அப்படி அதுக்கு பிற்பாடு இந்த சமாச்சாரம் நடந்தது. ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் வந்து வைரவத்தில் இவ்வளோ அக்கறையோட ஆர்வத்தோடு நீங்கள் செய்வதுக்கு இந்த பிரச்சனை தற்காலிகமான பிரச்சனைகள் விரைவில் நல்ல முடிவோட முடிகிறதுக்கு எங்கள் மனித வடிவு சார்பாக இதே பெருமாள் நாங்கள் வேண்டிக்கிறோம். நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.